இன்னைக்கு நம்ம சாம்பார் பார்க்கலாம். ரொம்பவே புதுவிதமான சாம்பார் இது. நீங்க வச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாம்பார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல வந்து நம்ம 75 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் சிறுபருப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா இதை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இதை நல்லா கழுவியாச்சு. இதுல ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துருங்க. ஒரு 2 கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. 10 பச்சை மிளகாய், 5 காஞ்ச மிளகாய். இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அவரைக்காய் வச்சு தான் இன்னைக்கு சாம்பார் செய்ய போகிறோம். அதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம தேவையான அளவு ஜீரகம் சேர்த்துடலாம், மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம அரைக்கிறது பார்க்கலாம். இதில் வந்து 50 கடலை பருப்பு நம்ம வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து 1 சேர்த்துடலாம். ரொம்பவே கொஞ்சமாக சோம்பு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு போட்டுடலாம், கடலைப்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துடலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 2-3 முழுசாக போடும்போது நல்லாயிருக்கும். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு. நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி பருப்புலையும் சேர்த்துருக்கோம். ஆனால் இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி கலந்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுருங்க. இதே நல்லா இது நம்மளுக்கு இந்த கலவை இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போது நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் இதை மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் 100 கிராம் பருப்பு தான் சேர்த்துருந்தோம். அது நல்லா வெந்திருக்கு. பருப்பு, அவரைக்காய் எல்லாமே இதில் போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, இதே மாதிரி தான் நீங்கள் வேக வைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இப்போ இதை வந்து நம்ம இந்த குழம்போடு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறது, பருப்பு வேக வைக்கும் போது தக்காளி வெங்காயம் சேர்க்குற அந்த அளவு முறைகள், இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூப்பரான சாம்பாரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லி தழைகள் போட்டு இறக்கிடலாம். நம்ம இதில் 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை கலந்துடலாம், கறி விட்டுடலாம். இது வந்து கல்யாண வீட்டு சாம்பார் கூட தோற்று போயிடும். இந்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்மி பருப்பில் நம்ம நிறைய சாம்பார் வச்சுட்டோம். இதில் மல்லி இலைகளை தூவிடலாம். டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சாம்பார் ரெடி. இதே மெத்தடில் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சிங்கன்னா இதே டேஸ்ட்டில் சாம்பார் கிடைக்கும். சூப்பரான சாம்பார் ரெடி. A few moments later.